அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிறரிடம் பேசும்பொழுது நாம் மறந்தும் சொல்லக்கூடாத சில அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தினம்தோறும் நிறைய நபர்களை பார்க்குறோம். நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்க்குறோம். பேச்சு சுவாரஸ்யத்தில் சில விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் நம்ம இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னு நம்மள பல பேர் யோசிப்போம். ஏன்னா நம்ம சொன்ன சில விஷயங்களே நமக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக ஒரு காலகட்டத்தில் மாறிடுது. இன்னும் சில பேருக்கு அந்த சொன்ன விஷயங்கள் நிறைவேறாமல் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட அவஸ்தைகளை நிறைய பேர் தினம்தோறுமே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் சில விஷயங்களை நம்ம பொதுவாகவே யாரிடமும் ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய சேனலில் பழைய பதிவுகளில் இதை மாதிரி ஒரு பதிவுகள் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். பட் ஆனால் இந்த பதிவில் இன்னும் சில கூடுதல் முக்கியமான தகவல்களையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அதாவது ஒரு தனிப்பட்ட நபருடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், நம்முடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் பிறர்கிட்ட ரொம்ப ஓப்பன் மைண்டடாக நீங்கள் தெள்ள தெளிவாலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருடைய எண்ணமும் எல்லாருடைய மன அலையும் ஒரே போல இருக்காது. ரொம்ப கம்மி பேர் தான் உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சில யோசனைகளை சொல்லுவாங்க. ஆனால் 100க்கு 95 பேர் சூப்பர், அதெல்லாம் நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு அவனுக்கெல்லாம் ஏது அது கிடைக்கவே கிடைக்காது, அவன் சொல்கிறதெல்லாம் அவன் உருப்படாது அப்படின்ட்டு நம்ம சொன்னதுக்கு எதிர்மாறான விமர்சனங்களை நிறைய பேர்கிட்ட வைப்பாங்க. அவங்க அதை மாதிரி பேசின காரணத்தினாலோ என்னவோ நம்ம போட்ட திட்டங்கள் எதுவுமே நமக்கு கைகூடாமல் போய்விடும். குறிப்பாக நம்ம வீடு கட்ட போகிறோம், நாங்கள் இடம் வாங்கிட்டோம், இடம் பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களோ அல்லது நான் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையோ நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா என் பிள்ளை அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், என் பொண்ணு இப்படி அப்படி அப்படின்லாம் சொல்லாதீங்க. சில பேர் நம்ம பசங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை கூட மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பாராட்டக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதை பார்த்து கண்ணு வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் ரொம்ப டீட்டெயில்டாலாம் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் கோல்ஸை பற்றி யாருக்கிட்டேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் பேசாதீங்க. ஒன்ஸ் அவங்க அதை சாதிச்சிட்டாங்க, நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் அதை சொல்லலாம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெக்னென்ட் ஆனால் கன்சீவ் ஆனால் ஃபஸ்ட்டு 3 months யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த 3 months கிராஸ் பண்ணி 4th month இருக்கும்போது தான் அந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் எல்லாரோடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது. அதனால ஏன் நம்ம அவசரப்பட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2வது முக்கியமான விஷயம் நம்ம பிறர்கிட்ட சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்ப விஷயங்களை, நம்முடைய பர்சனல் விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய சம்பளம் என்ன, உங்களுடைய பென்ஷன் நீங்கள் என்ன வாங்குறீங்க, உங்கள் பசங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ நான் லோன் கட்டுறேன், எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் போகுது, மிச்சம் என் கையில் எவ்வளோ இருக்கும், இப்படிப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களை. அதே போல் என்னுடைய மகளுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, என்னுடைய மகனும் மருமகளும் எப்போதும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார அன்னோன்யம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்கள் மனைவியை பற்றிய சில ரொம்ப க்ளோஸான விஷயங்களை, அது மாதிரி உங்கள் கணவரோட வீக் பாயிண்ட்ஸு, மனைவியோட வீக் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம சொன்ன நபர் நம்முடைய லைஃப் பார்ட்னரை பார்த்து இதெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான் உங்களை பற்றின்னு சொன்னால் நம்ம மேலே
நம்மளுடைய பார்ட்னர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரே நிமிஷத்தில் சுக்குநூறாக போயிடும். 3வது மிக முக்கியமான விஷயம், நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலை, கடவுள்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதலை யாருக்கிட்டேயும் நம்ம சொல்லக்கூடாது. அது நீங்கள் சகஜமாக பேசிகிட்டு இருக்கும்போது சரி, இல்லை எல்லாரும் சேர்ந்து கும்பலாக ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு புனித யாத்திரை ஏதோ புனித ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் வேண்டிக்கிட்டதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நானும் 6 மாதம் பண்ணுறேங்க, ஒன்றும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்லாம் நம்ம சொல்லாதீங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இப்போ சொன்ன நபர்கிட்ட எதிர்காலத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் வரும்பொழுது அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசுக்கு நீ 6 மாதம் கிடையாது 6 வருஷம் போட்டாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நம்மளையே அவங்க குத்தி காமிக்கக்கூடிய காலம் வந்தாலும் வரலாம். அதனால் தயவு செஞ்சு யாருக்கிட்டேயுமே போயிட்டு நான் இப்படி பண்ணுறேன், என் வீடு வாங்குறதுக்கு அதை செய்கிறேன், வேலைக்காக நான் இந்த பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க. இப்படிலாம் இருக்குது, நீங்கள் செய்யறதுனா செய்யலான்னு நம்ம அவங்கக்கிட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கலாமே தவிர நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. சரிங்களா? அடுத்தது 4வது மிக முக்கியமான விஷயம், நம்முடைய சேமிப்பு கணக்கில் நம்மளுடைய வங்கி பேங்க் பேலன்ஸு இவ்வளோ இருக்குது, அதாவது சொத்து பத்துகள் நமக்கு என்ன இருக்குது, என்கிட்ட தங்க நகை நான் இவ்வளோ வச்சுருக்கேன், பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, நாங்கள் ஒரு புது இடம் வாங்க போகிறோம், இல்லை ஒரு இடம் வாங்க நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், நாங்கள் போன வாரம் போயிட்டு வந்தோம், ஒரு இடம் பார்க்குறதுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த இடம் உங்களுக்கு முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நபர்கள்கிட்ட நீங்கள் அதை தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது 4வது விஷயம். அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்த தான தர்ம காரியங்களை மற்றவங்க கிட்ட எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. சில பேர்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லணுன்னே சில விஷயங்களை செய்வாங்க. நான் அவ்வளோ அன்னதானம் பண்ணேன், இவ்வளோ காசு கொடுத்தேன், இந்த திருவிழாவுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், நான் தான் இந்த சேரல்கெலாம் நான் வாங்கி போட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் தாங்க நீங்கள் பேச்சு சுவாரஸ்யத்தில் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் வேறு என்ன தாங்க பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்களிலும் மேலோட்டமாக நீங்கள் பேசலாம். பொது விஷயங்களை நீங்கள் தாராளமாக எல்லார் கூடயும் பேசலாமே தவிர ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதாவது சில விஷயங்களை நம்ம பாலிஷ்டாக டீசெண்டாக அப்படியே பூசி மெழுகிற மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற பதிலில் நம்ம மேற்கொண்டு அந்த விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு ஒரு எண்ணமே எதிராளிக்கு வராது. அப்படி ஒரு பதிலை நம்ம சொல்லும்பொழுது அந்த டாப்பிக்கு அதோடு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை மாதிரி ஏதாவது தர்ம சங்கடமான கேள்விகளை நம்மளை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதே போல் ஒரு வார்த்தையிலோ 2 வார்த்தையிலோ நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி.